பைபிள் என்றவுடனே மத புத்தகம் என்று நினைக்கிறது இந்த தறிகெட்ட உலகம். புரியாமல் நரி திராட்சை பழங்களுக்காக சென்று அவை எட்டாததினால் புளிப்பு என்று சொன்னதென்று கதைகளை சொல்லிக் கொண்டோம். நரி திராட்சை பழங்களுக்காக சென்றால் எட்டவில்லை என்று சீ புளிப்பு என்றதாம். இந்த உலகத்திற்கு இயேசுவின் போதனைகள் புரியாமல் பைத்தியம் பிடித்த ஒரு வேதவியாஸ், மதிகட்ட ஒரு ராவிப்பூடி வெங்கடாத்ரி, பித்தம் தலைக்கேறிய ஒரு அகமத் தீதாத் போன்ற எத்தனையோ பேர் உங்களுக்கு தெரியும். தறி கெட்டவர்கள் இந்த சிருஷ்டியில் பைபிளின் மேல் இயேசுவின் மேல் இல்லாத பொல்லாததையெல்லாம் கூறினார்கள். காரணம், இயேசுவின் போதனை, இயேசுவின் வார்த்தை புரியாமல். நமக்கு புரிந்ததா? ஆலோசிக்கலாம். கிறிஸ்தவத்திற்கும் புரியவில்லை. நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று கேட்கலாம் நீங்கள் என்னை. புரிந்திருந்தால் ஒரு இயேசு, ஒரு விசுவாசம், ஒரு பைபிளை கொண்ட நாம் ஏன் 3000 பிரிவினைகளானோம்? யோசித்து பாருங்கள். ஒரே இயேசு, ஒரே பைபிள், ஒரே விசுவாசம், ஒரே சபை, ஒரே நம்பிக்கை என்று ஒன்று 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 என்று ஓலையிடுவோம். ஒன்றாக இருக்கிறார்களா கிறிஸ்தவர்கள்? இல்லை. அப்படி இல்லாததற்கு காரணம் என்னவோ தெரியுமா? பைபிள் புரியாமல். பைபிளை தவறு என்றவர்கள், உலக கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தையே பெயர் தடுக்க நினைத்தவர்கள், பைபிளின் சார்பாக சவாலுக்கு நின்ற எனக்கு முன் நிற்க முடியாமல் தோற்று போன எத்தனையோ. அதிலே ஒரு அகமத் தீதாத் இருக்கிறான். அந்த தீதாதுக்கு புரியவில்லை என்று நினைப்பதற்கு முன்பு, அதிலே ஒரு வேத வியாசுக்கு புரியவில்லை என்று கூறுவதற்கு முன்பு, இந்த உலகத்தில் நம்மை சுற்றிலும் உள்ள நம்முடைய சகோதர சகோதரிகளாகிய இந்துக்களுக்கு நம்முடைய கர்த்தர் புரியவில்லை என்று சொல்வதற்கு முன்பு, நமக்கு எதுவரை பைபிள் புரிந்தது என்பதை சிந்திக்க வேண்டும்.